கஸ்தூரி. என்ன பாக்குறீங்க? என்னடா பாக்குற? நீயும் என்ன மாதிரி பெரிய டாக்டரா வரணும், புரியுதா? உங்க பொண்ண பெரிய டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சீங்க, அது முடியாம போயிடுச்சு. இப்போ உங்க பேரனை டாக்டர் ஆக்க போறீங்களா? என் பொண்ணு என் பேச்ச கேட்கல, ஆனா இவன் அப்படி இல்ல. என் பேரன் என்ன மாதிரியே பெரிய டாக்டரா வருவான் பாரு. வாமா கஸ்தூரி, ஹாஸ்பிடல் கிளம்பிட்டியா? ஆமா சார், முதல்ல நீங்க எனக்கு தனியா கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் பண்ண போறேன் சார். இதுல நான் ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீ நல்லா வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும். உன்னை எதுக்காக இந்த வேலையை செய்ய சொன்ன தெரியுமா? நான் கூடிய சீக்கிரம் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க இப்படி பயமுறுத்தி தான் நம்ம பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனா, இப்ப கஸ்தூரி ஓட போறாங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். அது வந்து ஓகே கஸ்தூரி, ஆல் தி பெஸ்ட் மா. கஸ்தூரி ஒரு நிமிஷம் இப்படி வா. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இப்படி வா. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. தள்ளி வாமா. அப்பா நான் எடுக்கிறேன். வாமா. நீங்க நில்லுங்க. உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு வந்து வர வேண்டியதானே ரூபா? பானு வீட்ல தான் இருக்கா. சரி வா, என் கூட கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். அம்மா, ஜெயந்தி இப்ப என் வீட்ல தான்மா இருக்கா. ஜெயந்தி உங்க வீட்ல இருக்காளா? என்னம்மா சொல்ற? அவளை காணும். என்ன பரத் காலையில கூட வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு போச்சே. ஆமா, அவ எப்படி உங்க வீட்டுக்கு வந்தா? அவளை வழியில பார்த்தம்மா, எங்க போறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தா. சரி அப்படியே விட்டுட்டா எங்கேயாவது போயிட போறாளோன்னு பயந்து எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேம்மா. அவளை காணும். என்ன பானு வேற ரொம்ப கவலையா இருந்தா. சரி வா, முதல்ல உங்க வீட்டுக்கு போய் ஜெயந்தியை கூட்டிட்டு போவோம். சிஸ்டர், சிஸ்டர். என்ன சிஸ்டர், நான் பாத்ரூம் போகணும். எத்தனை நாளைக்கு தான் உங்க பொண்டாட்டி செய்யற வேலை நான் செஞ்சிட்டு இருக்க முடியும்? மத்த வார்டுல இருக்க பேஷண்ட் எல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எவ்வளவு பேர் வராங்க. உங்களுக்குன்னு யாருமே வரமாட்டாங்களா? எனக்கு அப்படி யாருமே இல்ல சிஸ்டர். மனோதத்துவ டாக்டர் எனக்கு உதவியா யாரோ ஒரு பொண்ணு அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு. அவங்க வந்துட்டா நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். யாரு வந்தாலும் நீங்க கொடுக்கிற இம்சையில ரெண்டே நாள்ல ஓடி போயிடுவாங்க. உண்மைதான் சிஸ்டர். என்ன நேசிச்சு வந்தவங்களை கூட நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். சரி சரி வாங்க. சிஸ்டர், நீங்க யார பார்க்கணும்? நான் மனோதத்துவ டாக்டர் அனுப்புன ஆளு. அந்த பாவப்பட்ட ஜீவன் நீங்க தானே? நீங்க பார்க்க வந்த பேஷண்ட் பாத்ரூம்ல இருக்காரு. ரொம்ப டார்ச்சர் பார்த்தீங்க. என்ன ஒரு வேலையும் செய்ய விடுறதே இல்ல. அதை செய் இதை செய்யின்னு சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க, இங்க நான் ஒரு நர்ஸ் மட்டும் தான் இருக்கேன். இவரை மட்டும் பார்த்தா போதுமாங்க? மத்த பேஷண்ட் எல்லாம் நான் பார்க்கவே வேண்டாமா? சரி சரி, இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சிஸ்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? நான் யாருன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். புரியலையே.
அப்ப நீங்க யாரு? அவர் உங்களுக்கு தெரியுமா?